கரியர் பெஸ்ட்டு. சிவகுமார் வந்து இது ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரில, 10வது படம் மாதிரி இருக்குது. இன்னொரு 50 வருஷமாவது தமிழ் சினிமா நினச்சி நிற்பார். அப்படி ஒரு படம் கொடுத்துருக்காரு. ராதிகா வந்து அவங்க இவ்வளோ அவங்கள்ட்ட இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ நாள் ஏன் வாங்காமல் விட்டாங்க அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தில் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஊருக்கு அதாவது ஊரை மிஸ் பண்ணுறவங்க எல்லோரும் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிடுவாங்க. ஆத்தாவை மிஸ் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்களோட ஆத்தா ஞாபகம் வரும். இப்போ சென்னையில் இருக்கிறவங்க ஊருக்கு போகிறதுக்கு பதிலாக இந்த படத்துக்கு வந்து உட்காந்தாங்கன்னா ஒரு 2.5 மணி நேரத்தில் ஊருக்கு போயிட்டு வந்த மன நிறைவு அந்த படம் கொடுக்கும். ஆனால் நிஜமாலே எல்லாருமே வந்து ஒரு வாட்டி தேட்டரில் பார்த்தீங்கன்னா எடுக்கிறவங்களுக்கும் ஒரு புது அனுபவமாக இருக்குது. இந்த மாதிரி படமும் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் அப்போ தான் எடுப்பாங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் லவ் ஸ்டோரி, கேங்ஸ்டர் ஸ்டோரி இந்த மாதிரியே எடுத்துகிட்டு இருந்தால் பார்க்குறவங்களுக்கு போர் அடிச்சிடும். அது கெட்டப் மாதிரியே இல்லை. நீங்கள் சொன்னால் தான் அது கெட்டப்னு தெரியுது. அவ்வளோ பர்ஃபெக்டாக அவங்களுக்கு மேட்ச் ஆகுது. அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகுது அவங்களுக்கு. கமலுக்காகன்னு பண்ணல, அவர் எல்லா ஒரு பேன் இண்டியா மாதிரி ஒரு பேன் தமிழ்நாடு எல்லா ஆக்ட்ரஸை பற்றியும் அவங்க பேசுகிறாங்க. சும்மா ஒரு காமெடி ட்ராக்காக வச்சுருக்காங்க. மற்றபடி நல்லா இருக்கு. எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாதனால எனக்கு அதை பற்றி தெரியல. விமன் எப்படி தனியாக இருக்கணும், சும்மா மென்ஸை நம்பி இருக்கக்கூடாது, அவ்வளோதான். கொடுக்குற காசை எப்படி பத்திரமா சேவ் பண்ணி வைக்கணும், அவ்வளோதான். ஃபேமிலி ஆடியன்ஸில் ஹிட் ஆகும். மற்றபடி யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்குமான்னு தெரியல. எனக்கு பிடிச்சா நல்லாயிருக்கும். 2K கிட்ஸுக்கு புரியும்னு தோணலை. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கவே நல்லா இருக்குங்க. இதில் வந்து பொண்ணுங்க வந்து மோஸ்ட்லி பார்க்க வேண்டிய படம். என்ன சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் அப்படின்னா, நம்மக்கிட்ட காசு இருந்தால் வந்து நமக்கு எந்த நீடாக இருந்தாலும் தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காசு இல்லைன்னா அடுத்தவொண்டு போய் நம்ம பிச்சை கேட்குற மாதிரி. சொந்தக்காரவனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு நீடு, ஒரு ஹாஸ்பிட்டல் செலவோ எவனுமே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டான். அந்த ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. பெற்றவங்கள வயசான காலத்தில் எப்படி பார்த்துக்கணும், அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூனா நம்ம வந்து ஒரு ஏளனமாக பார்க்காம அவங்கள எப்படி பார்த்துக்கணும், அந்த மாதிரி விஷயமும் நல்லா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து வில்லேஜ் கெட்டப்பில் இருக்குது. செம்மையாக இருக்குது. அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதில் நடித்தவங்க எல்லாருக்குமே கேமியோ வந்து கரெக்டான கேமியோ கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி ராதிகா மேமோட சீன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். மற்றவங்களோட ஆக்டிங் தான் அதில் அதிகமாக இருக்கும், மற்ற ஆக்டர்ஸோடது. ஆனால் அதில் அந்த படத்தில் பெருசாக பேசப்படுறதுன்னா ராதிகா மேமோட ஆக்டிங் தான் பெருசாக பேசப்படுது. அவங்க தான் பார்த்தா அதில் அயல் லேடி மாதிரி பயங்கர வைப்பாக இருக்காங்க. வயசான கெட்டப்பில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. வந்து யார் இதில் வந்து சிங்கிள் மதராக இருந்தால் அவங்க சிங்கிள் மதராக இருக்காங்க, காசு சேவிங் பண்ணுறாங்க, இல்லைன்னு யார்கிட்டையும் போய் நிற்கக்கூடாது. அந்த மாதிரி பொண்ணுங்க வந்து எந்த இடத்துலையும் பொழைச்சிக்கலாங்க, காசு சேவிங் பண்ணும், யார்கிட்டையும் கையேந்தி நிற்கக்கூடாது அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. செம்மையாக அப்படியே வயசான பாட்டி மாதிரி தான். அந்த காலத்தில் நம்ம வயசானி பாட்டிங்கன்னா வந்து கம்பீரமாக மருமகளை உட்காரத்துல அங்கே உட்காரு அந்த மாதிரிலாம் மிரட்டி சொல்லுவாங்களே, அந்த லெவலில் வேறு லெவலில் இருக்குது. லாஸ்ட்டில் ஒரு சீன் கொடுத்தாங்க. அந்த சீனில் ராதிகா மேம் உட்காந்துருப்பேன். அதை பார்த்து அப்படியே சாமியவே பார்க்குற மாதிரி சூப்பராக இருந்துச்சு சார். படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நான் வந்து தாய் கிழவி படம் பார்த்தேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் சார். ஸோ நான் வந்து தாய் கிழவி ஓகே, அவங்களோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அதில் மற்ற ஆக்டர்ஸ் எல்லாமே செம்ம ஃபன் கேரக்டர் தான் கொடுத்தாங்க. செம்மையாக இருக்குது. இதில் வந்து போரிங்லாம் இல்லை, உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே வந்து பாருங்கள். டிக்கெட் காசு கொடுக்கறதுக்கு வர்த்தான படம். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். மோஸ்ட்லி பொண்ணுங்க வந்து பாருங்கள், காசை எப்படி செலவு பண்ணுறதுனால வந்து கற்றுக்கோங்கப்பா. இப்போ இருக்கிற பசங்க எங்கே கேட்குறாங்க, இருக்குன்னு காசு செலவு பண்ணிவிட்டு அப்புறம் நாளைக்கு ஏதாவது தேவைன்னா அடுத்தவொன்னே பிச்சை எடுக்குது. அந்த மாதிரி தான். கண்டிப்பாக வந்து பாருங்கள். படம் நல்லாயிருக்கு. சாங் எல்லாமே நல்லாயிருக்கு. இல்லை அப்படி தான் காட்டுறாங்க. இருந்தாலும் வந்து படத்துக்கு இந்த என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து அவன் ஒன்றும் ஃபிகர் கிடையாது. அவன் ஒன்று தான் வயசானவங்க தான் இருந்தாலும் அதுக்கு உண்டான விஷயங்கள் இந்த படத்துக்காக கெட்ட சில விஷயங்கள் மாற்றிருந்தாலும் படம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க தலைவா. பெண்கள் எப்போவுமே வந்து கௌரவத்தோடையும் கெத்தோடையும் யார் கையும் நம்பி வாழக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை கிளைமேக்ஸாக சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிச்சு பேசுகிறாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வாய் ஒரு வேளை வலிச்சிக்குமா இல்லை ஒரு வேளை அப்படின்ற மாதிரி தான் யோசித்தோம். மற்றபடி சில இடத்துல ரொம்ப பூஸ்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த கேள்வி பார்த்தா 70 வயசு சொல்லவே முடியாது. ஒரு 18 வயசு பையன், ஒரு 20 வயசு பொண்ணு அப்படி தான் சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா ஃபன்னாக ஜாலியாக கொண்டு போயிருந்தாங்க. எங்கேயுமே வந்து சில இடத்துல பேஸ் பண்ணியா இல்லை, பெண்கள் எப்போவுமே வந்து ஒரு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க தெரியுமா. அந்த கேள்வி வந்து அவங்க யார் நம்பி வாழாமல் புருஷன் இறந்ததுக்கப்புறம் கூட நான் என் உழைப்பில் என் புருஷன் செத்து போயிட்டா நான் பொட்டு அளிக்கணுமா, அதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு உண்டான படம் இது அப்படி தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க.
கலாய்ச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. படத்துக்கு அது தேவைன்றது சில இடத்துல வச்சுருக்காங்க. அது இல்லாமல் கமல்ஹாசன் சார் சாங்கை வச்சு படம் ஃபுல்லாக ஓட்டிட்டாங்க. அதான் சொல்லுவோம், படத்தில் ஆரம்பிச்சிலேருந்து டைமிங்கில் அந்த போடுற சாங் சரி எல்லாமே கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஒரு சில இடத்துல டேய் மொத்தம் எஞ்சி போகிறான், ஒரு சில இடத்துல வெறுப்பாச்சு. என்னடா இதெல்லாம் வந்து எவனும் கேஸ் போட மாட்டா, பிரச்சனை பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க பெரிய கம்பெனியில் ஏதோ புதுசாக எவனோ ஒருத்தர் ஒரு பழைய பாட்டை போட்டால் டேய் என் பாட்டை எடுத்துகிட்டு எப்படா போட அப்படின்னு மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டில் ஹாஸ்பிட்டல் வரும்போது அந்த விரும்மாடி சாங்கை போட்டிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. தெளிவா அது வந்து எல்லாமே சிம்பாலிக்காக சொல்லியிருக்காங்க, தெளிவா சூசரமாக சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஃபுல்லாக உள்ள பொண்ணு வச்சுக்கோ உள்குத்து வாங்கிடுவோம். அதனால் அது வேண்டாம், சினிமா அவ்வளோதான். படம் ப்ரொமோஷனில் ரஜினி நடிக்க வேண்டிய படம் அந்த படம் நான் நடிச்சிருக்கேன் ரஜினி பில்டப் பண்ணாங்க. தெளிவா ரஜினிலாம் ஆல்ரெடி கிளவதான் அவன். நீ வந்து ரஜினி வந்து வயசானவர் தான், இருந்தாலும் வந்து அவங்க கெட்டப்புக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா அவங்க பண்ணியிருந்தா கூட ரஜினி சார் பண்ணியிருந்தா கூட ஒரு கூட இருக்காது. ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் பெண்கள் அப்படின்றதுக்காக எல்லாருமே ஈர்ப்பாக இருக்கும், பார்ப்பாங்க. ஏன்னா ஆண்கள் வந்து இந்த மாதிரி நக்கல் நையாண்டித்தனம் பண்ணால் ஏற்றுக்க மாட்டாங்க, ரொம்ப ஒரு மாதிரி கலாய்ப்பாங்க. ஏன்னா பெண்களுக்கு ஓகே, அது மாதிரி தான் இருக்குது. பத்து நிமிஷம் ப்ரோஜனம் இருக்காது. உண்மையாக சொல்கிறேன், சிவகார்த்திகேயன் தவிர வேறு யார் எடுத்திருந்தாலுமே படம் வந்து இந்த அளவுக்கு வெளியே தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா அப்படி கிடையாது தெளிவா. அவர் இருக்கிற இடம், அவர் அந்த பண்ண ப்ரொமோஷனு. ஏன்னா இப்போ புதுசாக வர்றவங்க வந்து இந்த அளவுக்கு நேருக்கு தெரியாது, சில விஷயங்கள் பண்ண தெரியாது. நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா வருது, நல்ல கண்டென்ட்டோட வருது, ஆனால் படம் ஓடாது. 2 நாள் இருக்கும், 3 நாள் பார்க்கும், அப்புறம் சத்திங்க மேலே இருக்காது. அந்த மாதிரி வந்து அந்த படங்கள் ப்ரொமோஷன் பண்ண தெரியாது. இவர் வந்து கொஞ்சம் டெக்னிக்கனால் ஆள், விஜய் டிவிலேருந்து வந்தவர் அப்படிங்கும்போது சில விஷயங்களை பண்ணுறது அதெல்லாம் ஒரு கூட இருக்குது. அதெல்லாம் படம் ஓகே, பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். 30+, 70+, 100+ கூட போய் பார்க்கலாம்.